ஃப்ரெண்ட்ஸ் வந்தோட நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற யூஜி ரெகுலேஷன் 2021 ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமஸ்டர் எக்ஸாம் நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லாருமே ஒரு பயமும் பதட்டத்தோடு வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் கால்குள்ளே போனதுலேருந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அதிக மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ப்ளஸ் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நைட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ நாளைக்கு கொஸ்டின் எப்படி வருமோ, ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமா, சப்போஸ் ஈஸியாக கேட்டு நம்ம ஒழுங்காக எழுதுறனா என்ன பண்ணுறது, இல்லை கஷ்டமாக வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி எழுதுறது அப்படிலாம் ஃபஸ்ட்டு ஒரு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி யாருமே யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அதிக மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதனால் யாரும் வந்து பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் கால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேஷனரிஸ்லாம் கொண்டு போங்க. அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஸ்கேலு, பென்சில், லெட்டு, கால்குலேட்டர் என்னெல்லாம் கொண்டு போகணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கரெக்டாக வந்து கொண்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கால்குள்ளே பேப்பர் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த பேஜஸ் எதுவும் வந்து கிழிஞ்சிருக்கா இல்லை பேஜஸ் மிஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். அதுவும் வந்து எந்த ஒரு நம்பர் எதுவுமே ஃபஸ்ட்டு போடாமல் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களோட சப்ஜெக்ட் கூட எல்லாம் போட பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து எழுதிட்டு மாற்றினீங்க அப்படின்னா மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே வந்து உங்கள் ஆல் சூப்பர்வைஸ்ட்டை கொடுத்துட்டு மாற்றிடுங்க. ஏன்னா இது கூட ஒரு சில டைம் மால் ப்ராக்டிஸ் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு இந்த கொஸ்டின் வந்து இவ்வளோ நேரம் எழுதணும். அதே மாதிரி கரெக்டாக வந்து 3 hours இருக்குன்னா அதை ஃபுல்லாக வந்து அச்சீவ் பண்ண பார்க்கணும். முடிஞ்சளவு வந்து லாஸ்ட் ரீசெக்அப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 30 பேஜஸ் எழுதி ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பாஸ் ஆக முடியும். அதே மாதிரி பேஜஸ் நிறைய கொண்டு போக பாருங்கள். ஆனால் கரெக்டான கண்டென்ட் எழுதி கரெக்டாக வந்து ஆன்சர் கொடுத்து பேஜஸ் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி முடிஞ்சளவு வந்து மேக்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்டெப் மார்க்ஸ் அதிகமாக வரும் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்குலாம். ஸோ அதனால் ஸ்டெப் வைஸாக நிறையா கொண்டு போக பாருங்கள். ஸோ அதே மாதிரி கால்குலேட்டர்லாம் வந்து கொண்டு போங்க. கால்குலேட்டரில் FX991 MS அந்த கால்குலேட்டர் மட்டும் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி முடிஞ்சளவு வந்து பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணுங்கள். டெக்கரேஷன்லாம் நல்லா கொடுங்க. ஒரு கொஷின் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுங்க. அதாவது கரண்ட்டில் அந்த இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. மேத்தமெட்டிக்ஸாக இருந்தால் ஸ்டெப் வைஸாக கரெக்டாக கொண்டு போங்க. ஈக்குவேஷன், ஃபார்முலா இல்லை ஆன்சர்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீட்டாக வந்து காட்டுங்க. ஸோ அதே மாதிரி முடிஞ்சளவு ஒரு 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 4வது 2 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எழுதுறப்போ வந்து இடம் இல்லை அப்படிங்கிறனால அடுத்த கொஸ்டினோட சேர்த்து எழுதுறாங்க. அது போல் பேக்கில் திருப்பினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜில் 4 போட்டு அதை வந்து கண்டினியூ பண்ண பாருங்கள். அதே மாதிரி அனெக்சரில் வந்து யாரும் வந்து டிக் பண்ணால் முட்டுறாதீங்க. இது நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுற மிஸ்டேக்கு. அனெக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அதை வந்து முன்னாடி டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கூடும் தெளிவாக வந்து போடுங்க. ஸோ அதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. அனெக்சரில் மேக்ஸிமம் உங்களோட சிக்னேச்சர் வராது. ஸோ அதனால் பார்த்துட்டு கரெக்டாக வந்து எங்கெல்லாம் வந்து என்ன எழுதணுமோ அதை பார்த்து பண்ணுங்கள். ஸோ சப்ஜெக்ட் கோடுன்ற இடத்துல வந்து உங்களோட சப்ஜெக்டை வந்து எழுதி வச்சுறாங்க. அந்த மாதிரி நிறையா ஒரு சில டைம் பதட்டத்தில் எழுதுவோம். ஸோ அதனால் நல்லா ரீட் பண்ணி பொறுமையாக எழுதுங்க. உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண பாருங்கள். ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு ஏதாச்சும் எழுதி வைக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் தெளிவாக போடுங்க. 11A 11Aன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 11 மட்டும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி அனெக்சர்லாம் முன்னாடி டிக் அடிக்கிறப்பையும் நீங்கள் எந்த கொஸ்டின் இருக்கீங்களோ அதை வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துட்டே வந்து டிக் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு சில டைம் கொஸ்டின் வந்து ட்விஸ்ட்டாக கூட கேட்பாங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வந்திருக்கும். பட் வந்து அவங்க ட்விஸ்ட்டாக கேட்டனால நீங்கள் வந்து வேறு கொஸ்டின் நினச்சி விட்டுருந்துருவீங்க. ஸோ கடைசி எக்ஸாம்கள் விட்டு வெளியே வரப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு வந்து சார் நம்ம முதல் எழுதிருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் 4-5 தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் காலில் வந்து நிறைய டைம் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து டைமை கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போக பாருங்கள். லாஸ்ட் ரீசெக்அப்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரெண்டுமே தெரியுது, 11AB ரெண்டுமே தெரியுதுன்னா ஒரு கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ண பாருங்கள். ரெண்டுமே அட்டன் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முதல் எடுத்து வைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து போக போக பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் எக்ஸாம்ங்கிறனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் யாரும் வந்து பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ அதே மாதிரி நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு ஓட்டிங் வைக்கிறேன். ஸோ நாளைக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அதையும் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு மறக்காமல் வந்து ஓட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.